எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உங்களில் நிறைய பேர் என்னை நம்பி வாராகிட்ட பிரார்த்தனை வைக்க சொல்லி உங்களோட குறைகளை அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. அந்த குறைகளை நான் அம்பாள் கிட்ட வாரம் படிப்பேன். ஒரு சீட்டில் எழுதி அம்பாள் பாதத்தில் வைப்பேன். இந்த மாதிரி ஒரு சீட்டில் எழுதி நான் இந்த பிரார்த்தனை பண்ணும்போது என் கூட சேர்ந்து நீங்களும் கலந்துண்டு இந்த பிரார்த்தனையில் அம்பாளோட அருளை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி. நீங்கள் பிரார்த்தனை வச்சுருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை இது வரைக்கும் இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுனாலும் உங்கள் பிரார்த்தனையை நேரடியாக நீங்கள் அம்பாள் கிட்ட வைக்கலாம். அம்பாள் அழகாக சர்வாலங்கார பூஷியதையாக உட்காந்துட்டுருக்கா. அபிஷேகம் முடிஞ்சு, அலங்காரம் முடிஞ்சு, நெய்வேத்தியம் முடிஞ்சு உங்கள் பிரார்த்தனையை கேட்குறதுக்காக அம்பாள் ரெடியாக இருக்கா. இப்போ தியான ஸ்லோகம் சொல்லி நீங்கள் ஆவாகனம் பண்ணிவிட்டு அம்பாளோட மூலமந்திரம் ஒரு தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனைகளை படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த பிரார்த்தனையை நான் இப்போ பண்ணும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து உங்கள் மனசார அம்பாள்கிட்ட கை கூப்பி வேண்டிக்குங்கோ. அமைதியாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்களும் கலந்துக்கும் பொழுது உங்கள் பிரார்த்தனையை நேரடியாக வைக்கும் பொழுது அதுக்கான பலன் ஜாஸ்தி. சரியா? வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. வந்தே வாராக வக்த்ராம் வரமணிமகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஹாராக்ரைவேய துங்கஸ்தனபரநமிதாம் பீதகௌஷேயவஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வா கபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷியாமளாம் சுப்ரசன்னாம். கோடி சூரிய பிரகாசத்தோடு அம்பாள் அழகாக நம்ம முன்னாடி உட்காந்துட்டு இருக்காமே நினச்சிக்கோங்க. உங்களோட இதய மத்தியில் அம்பாளை ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார வைங்கோ. அப்படி இருக்காமே நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். இப்போ மூல மந்திரம் சொல்லலாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமஹ ருந்தே ருந்தினி நமஹ ஜம்பே ஜம்பினி நமஹ மோகே மோகினி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹ சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்த சச்சுர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய ஃபட். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளை போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி. சரி, இப்போ பிரார்த்தனை ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிக்கலாம். அம்பாள் முன்னாடி படிச்சுட்டு அம்பாள் பாதத்தில் வைக்க போகிறேன். முகிலேஷ்ங்கிற குழந்தை 7 வயசு. அவங்க அம்மா அந்த குழந்தைக்கு தைரியம், தன்னம்பிக்கை, நல்ல படிப்பு வரணும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் பைரவி பிரியாயை நமக, ஓம் வாராகியை நமக. யுவஸ்ரீ ஜெயக்குமார் ரொம்ப நல்ல விஷயம் கேட்டிருக்காங்க. திருமணம் கைகூடி நல்ல வரன் அமைய வேண்டும்னு கேட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் யுவஸ்ரீ. உங்களுக்கு நல்லபடியாக நல்ல அருமையான கணவரை அம்பாள் கொடுப்பான்னு நம்புகிறோம். ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் பைரவியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அடுத்த பிரார்த்தனை அகிலேஷ்ங்கிறவருக்கு. இவருக்கு கண் பார்வை பிரச்சனை இருக்குது. 11 வயசு தான் ஆறுது. கொஞ்சமாக கண் பார்வை மங்கிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா இந்த பிரார்த்தனையை வைக்கிறாங்க. குழந்தைக்கு சீக்கிரமாக கண் பார்வை திரும்பி நல்லபடியாக அந்த குழந்தை முழு ஆரோக்கியத்தோடு நல்ல கண் பார்வையோடு வாழ்க்கையில் பல பல மேன்மைகள் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திக்கிறோம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. அபிராமிங்கிறவங்களுக்காக அவங்க சித்தி பிரார்த்தனை வச்சுருக்காங்க. நல்லபடியாக திருமணம் நடக்க வேண்டும்னு. இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அந்த அப்பாவும் அம்மாவுமா இருந்து அவங்க சித்தி தான் எல்லாம் பண்ணுறாங்க. தாயே வராகி, இந்த குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். நல்ல அருமையான மனசுக்கு பிடிச்ச வரனை நீ தான் அனுப்ப வேண்டும். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் வாராகியை நமக. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். விமலா அம்மான்னு நம்ம வராகி வழி குரூப்பில் இருக்காங்க. இவங்களோட மகன் ஸ்ரீநாத்துக்கு புற்றுநோய் இருக்கிறது. அதுக்கான ட்ரீட்மெண்ட் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க.
அந்த புற்றுநோய் நல்லபடியாக குணமாகி முழு ஆரோக்கியத்தோடு அவர் திரும்பி வர வேண்டும். ரொம்ப யங்கான வயசு, ரொம்ப சின்ன வயசு, குழந்தையெல்லாம் இருக்கவருக்கு, சின்ன சின்ன குழந்தைகள். அதனால் அம்பாள் மனமிறங்கி இந்த புற்றுநோயை தீர்த்து ஸ்ரீநாத்தை நல்லபடியாக நல்ல சௌக்கியத்தோடு கொண்டு வர வேண்டும் என்று அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியே நமக, ஓம் வரரூபினியே நமக, ஓம் வாராகியே நமக, ஓம் பக்த உபத்ரவ நாசினியை நமக, ஓம் வாராகியை நமக. ஹரிங்கிறவருக்காக அவங்களோட சிஸ்டர் ப்ரே பண்ணுறாங்க. ஹேமாங்கிறவங்க, ஹேமாவோட தம்பி ஹரி குடிப்பழக்கத்தால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரோட குடும்பம், ஹேமா குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. இந்த தம்பி நல்லபடியாக அந்த குடிப்பழக்கத்தை விட்டு வெளியே நல்லபடியாக வாழ்க்கையில் மேன்மைகள் அடைய வேண்டும்னு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் குரோட்டானநாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் வாராகியை நமக. அம்பாளோட உக்ர ரூபம் சொல்லும் பொழுது கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே கொண்டு வருவா அம்பாள். மணிமேகலைங்கிற சிஸ்டர் சொந்த வீடு வாங்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. பிரசன்னா ஸ்ரீராம்ங்கிறவர் இன்ஜினியரிங் சீட் கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. பிரசன்னாவுக்கு நல்லபடியாக இந்த சீட் கிடச்சி நல்ல வாழ்க்கையில் மேன்மைகள் பெற வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்கிறோம். ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. கோமதிங்கிறவங்க பலசரக்கு கடை வச்சுருக்காங்க. வியாபாரம் மந்தமாக இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. வியாபார அபிவிருத்தி வேணும்னு கேட்டிருக்கா. இவங்களுக்கு நல்லபடியாக அவர்கள் வியாபார இடம் நல்ல வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்க வேண்டும்னு கோமதிக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. வித்யாங்கிறவங்க வசந்தா அம்மான்னு நம்மளோட குரூப்பில் இருக்காங்க. அவங்களோட மாமா மகள். இவங்களுக்கு புதுசாக இப்போ ரீசெண்டாக லிவர் பிரச்சனை வந்திருக்கு. அவங்க நல்லபடியாக சரியாகி சௌக்கியமாகி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இருக்கிறோம். பூரண ஆயுள் ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும் அம்பாள்னு கேட்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் குரோட்டானநாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் வாராகியை நமக. பிரதிமாங்கிறவங்க, அதுதான் அவங்களோட ஹேண்டில் யூடியூப்பில். அவங்க சொந்த வீடு வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. ஸ்வாதின்னு ஒன்னொருத்தங்க, அவங்க யூடியூப்பில் தான் கேட்டிருக்காங்க. கடன் பிரச்சனையை தீர்ந்து பொருளாதார மேன்மை வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓம் வரரூபிணியை நமக, ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக. கடன் அழியணுங்கிறதுக்காக ஓம் குரோட்டானநாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் வாராகியை நமக. ராம்குமார் திருமணம் கை கூட வேண்டும்னு கேட்டிருக்கார். ராம்குமாருக்கு மனத்திற்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு வரன் அமைய வேண்டும் என்று அம்பாள்கிட்ட பிரார்த்திப்போம். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக, ஓம் வாராகியை நமக. இவங்க பேர் எனக்கு தெரில, பேபி பேர்ல் உமா அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது, சரியாகணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். அம்மா கிட்ட குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல சுமூகமாகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் ஈஸ்வரியை நமக, ஓம் இஷ்டதார்த்த பிரதாயினியை நமக, ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக. இது கிருஷ்ணவேணியோட ப்ரேயர். கடன் பிரச்சனை தீர்ந்து பொருளாதார மேன்மை வேண்டும்னு கேட்டிருக்காங்க. இந்த கடன் அழியணும், நல்லபடியாக பொருளாதார மேன்மை கிருஷ்ணவேணிக்கு வர வேண்டும். ஓம் வரரூபிணியை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் குரோட்டானநாயை நமக, ஓம் குரோதினியை நமக, ஓம் வாராகியை நமக. இனி பிரார்த்தனை எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிரார்த்தனையெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அம்பாள் காலடியில் வச்சுடுவோம். 3 பஞ்சமி வரைக்கும் திருப்பி இதை எடுத்து பார்க்க மாட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் விசர்ஜனை பண்ணிவிட்டு அப்போ எப்படி அந்த பிரார்த்தனைகள் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக பிரார்த்தனை வைக்கணும்னா வைக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு பிரார்த்தனைக்கு மேலே அம்பாள்கிட்ட வைக்கக்கூடாது. அதனால் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்து அதை வைக்கணும். அது எனக்கு எழுதி வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் அந்த பிரார்த்தனையை நோக்கியே இருக்க வேண்டும். பல பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது எதுவுமே சரியாக வராது. ஏன்னா நம்ம மனசு சிதறி போய்விடும் இல்லையா. அதனால் ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கு ஒரு 45 days 45 நாளாவது டைம் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பற்றி யோசிக்கணும். அதனால் நீங்களும் பிரார்த்தனைகள் அனுப்பும்பொழுது
பின்னாடி பின்னாடி பிரார்த்தனைகள் அனுப்பிச்சிட்டே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரார்த்தனை வச்சிட்டோம்னா அது என்னன்னு 45 டேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தர் பிரார்த்தனைகள் செய்யலாம். வாழ்க்கைனா பிரச்சனைகள் முடியவே முடியாது இல்லையா, வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது எஃபெக்டிவாக உங்களுக்கு நடக்க வேண்டியது நடக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எழுதி வைக்கிறதுல. அம்பாள் பாதத்தில் எல்லாத்தையும் இப்போ வச்சிடலாம், அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் அதை பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். எப்படி நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணணும், நீங்களே வீட்டில் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். அம்பாள்கிட்ட என்ன கேட்கணும் பிரார்த்தனையில் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். குறுகிய பிரார்த்தனைகள் வைக்காதீங்க, விரிவாக கேளுங்க. அம்பாளை கட்டி போடக்கூடாது. சில இதில் ரொம்ப நம்ம குறுகிய பிரார்த்தனையாக வைக்கும் பொழுது சரியாக இல்லைன்னா அம்பாள் அதை நிறைவேற்ற மாட்டாள். இன்னும் ஒரு தடவை மூல மந்திரம் சொல்ல போகிறேன். இப்பயும் நீங்கள் பிரார்த்தனை வச்சுருந்தால் கண்ணம் முடிண்டு நீங்களும் உங்கள் மனசார அம்பாள் பாதத்தில் அந்த பிரார்த்தனையை மனசால வைங்கோ. இவை என்னென்னமோ அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கா. ஸோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் என்பதில் எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. சரி, ஒரு தடவை மூல மந்திரம் சொல்லிடலாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமः ருந்தே ருந்தினி நமः ஜம்பே ஜம்பினி நமः மோகே மோகினி நமः ஸ்தம்பே ஸ்தம்பினி நமः சர்வதுஷ்டப்பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக் சித்தசக்ஷுர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்திராய ஃபட். ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி. அன்னை போற்றி, அருளை போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி. நன்றி. இன்னொரு காணொளியில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி ஜெய் வராகி.